டாக்டர் ரயன் ஒரு கருவியை சரிசெய்ய முயற்சி செய்கிறார். விண்வெளிப் பயணம் அவருக்கு புதியது என்பதால் மிகவும் பதற்றமாக இருக்கிறார். அடுத்த சில வினாடிகளில் கண்ணுக்கு தெரியாத வேகம் கொண்ட இரும்பு துண்டுகள் இவர்களை தாக்குகின்றன. மரண பயத்தில் இருந்த ரயனை நேட் கோவால்ஸ்கி தனது ஜெட்பேக் கருவியின் மூலம் தேடி வருகிறார். விண்வெளி நிலையத்தை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் மிக வேகமாக மோதுகிறார்கள். ரயனின் கால் பாராசூட் கயிற்றில் சிக்கிக் கொள்கிறது. ஆபத்து அவரை நிழல் போல துரத்துகிறது. ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் அந்த சிதறல்கள் பூமியைச் சுற்றி வருகின்றன. நிலையம் முழுமையாக நொறுங்கத் தொடங்குகிறது. ரயன் கடைசி நேரத்தில் கயிறுகளை வெட்டிவிட்டு தப்பிக்கிறார். ஆனால் எஞ்சியிருப்பது ஒரு உடைந்த விண்கலம் மட்டுமே. ரயன் சோயஸ் விண்கலத்தை இயக்கி சீன விண்வெளி நிலையத்திற்கு டாயங்காங் செல்ல திட்டமிடுகிறார். ஆனால் சோயஸில் எரிபொருள் தீர்ந்துவிட்டது. அவர் இப்போது எங்கும் நகர முடியாது. அவர் விண்வெளியில் ஒரு சவப்பெட்டிக்குள் சிக்கிக் கொண்டது போல உணர்கிறார். பூமியில் மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்கிறார். ரயன் அழுது கொண்டே ஆக்சிஜன் அளவை குறைத்துவிட்டு தற்கொலை செய்ய முடிவெடுக்கிறார்.